ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட லாஸ்ட் வீடியோ இதுதான். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் இல்லை, இந்த டென்ஸோட வீடியோவே லாஸ்ட் வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12 டென்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, எல்லாம் ஃபுல்லாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கீவேர்ட்ஸ்லாம் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன், அதுக்கூட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம புது வீடியோட இனிமே நம்ம புது வீடியோ வேற கிராமரோட மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I will have been flying to America. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நம்ம ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி முன்னாடியே, அதாவது வரப்போற நிகழ்வை நம்ம முன்னாடியே சொல்றது. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் வந்துட்டு ஊட்டிக்கு போயிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நாளைக்கு நேரத்துக்கு நான் ஊட்டிக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா இது வந்து நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்றேன். ஸோ தோராயமா வந்துட்டு நான் என்னுடைய யூகத்துல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்துட்டு தொடர்ச்சியா நடக்கிறதும் அதுவும் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்றதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ. சோ இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட்னா ஒரு பர்சனை குறிக்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? will have been flying, flyingன்றது verb. ஓகேங்களா? will have been flyingன்றது verb. இந்த இடத்துல future perfect continuous tenseக்கு helping verb என்னன்னு பாத்தீங்கன்னா will have been. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. will have been. சோ இதுக்கு வந்துட்டு I வந்துச்சுன்னா மட்டும் நம்ம shall, I இல்லைன்னா shall அப்படின்னு be அப்படின்னு வந்துச்சுன்னா shall அப்படின்ற, அதாவது shall have been அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இல்ல எனக்கு அது மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வேணாம், நான் வில்லே யூஸ் பண்ணிக்கிறேன். will have beenன்றது ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? சோ மெயின் வெர்ப் வந்து fly. flyன்றது மெயின் வெர்ப், அதாவது பறக்கிறது. ஓகேங்களா? நான் வந்து அமெரிக்காவுக்கு பறந்துருவேன். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் அதுக்குள்ளே பறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ இதை வந்துட்டு சும்மா பறக்கிறதுனா அமெரிக்காவுக்கு பறக்கிறது கிடையாது. நான் அமெரிக்காவுக்கு போயிடுவேன் அப்படின்றதுதான் நம்ம பறக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் ஃபிளை பண்ணிடுவேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சொல்லுவோம்ல. சோ பேச்சு வாக்குல நம்ம சொல்ற வேர்டு இதெல்லாம். ஓகேங்களா? சோ இதை வந்துட்டு ஃபிளைன்னு எழுதக்கூடாது, ஃபிளையிங் தான் எழுதணும். ஏன்னா எப்பயுமே கண்டினியூஸ் டென்ஸ்ன்னும் போது நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் எழுதணும். ஓகேங்களா? ஐ will have been flying to America. ஓகேங்களா? நான் அமெரிக்காக்கு சென்று விடுவேன். ஓகேங்களா? செல்ல போகிறேன். ஓகேங்களா? சென்று கொண்டிருப்பேன். இல்லைன்னா ஃபியூச்சர்ல நடக்க போது சென்று கொண்டிருப்பேன், நான் அமெரிக்காக்கு சென்று கொண்டிருப்பேன். ஓகேங்களா? நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். டுமாரோ ஐ வில் ஹாவ் பீன் ஃபிளைங் டு அமெரிக்கா டுமாரோனா நாளை நான் அமெரிக்காக்கு சென்று கொண்டிருப்பேன். அதாவது கண்டினியூஸாவும் செய்யணும், அதே வந்துட்டு ஃபியூச்சர்ல செய்யணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தி ஏசி வில் ஹாவ் பீன் ஃபங்க்ஷனிங் வெல். ஏசி நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும். ஏசி நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும். ஓகேங்களா? த ஹெட் மாஸ்டர் வில் ஹாவ் பீன் கண்ட்ரோலிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர் மாணவர்களை கண்ட்ரோல் செய்து கொண்டிருப்பார். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கும், ஆனா வந்து அது கண்டினியூஸாவும் நடக்கணும். ஃபியூச்சர்ல நடக்கிறது இல்லாம அது கண்டினியூஸா நடக்கும் நம்ம ஒரு தீர்க்கமா சொல்றது. ஓகேங்களா? அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், he அப்படின்றது சப்ஜெக்ட். will have been seeing the advertisement. அவன் அந்த விளம்பரத்தை பார்த்து கொண்டிருக்க போகிறான். நெக்ஸ்ட், ஐ சப்ஜெக்ட். will have been traveling to America. அவன் அமெரிக்காக்கு டிராவல் செய்து கொண்டிருக்க போகிறான். அவன் அமெரிக்காக்கு டிராவல் செய்து கொண்டிருக்க போகிறான். நெக்ஸ்ட், he will have been planning well. அவன் திட்டம் போட போகிறான். நன்றாக திட்டம் போட போகிறான். நெக்ஸ்ட், she அப்படின்றது சப்ஜெக்ட். will have been securing high marks. அவள் அதிக மதிப்பெண்களை செக்யூர் பண்ண போகிறாள். அவள் அதிக மதிப்பெண்களை எடுக்க போகிறாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இட் சப்ஜெக்ட். will have been functioning properly. அது நன்றாக இயங்கி கொண்டிருக்க போகிறது. ஓகேங்களா? தே அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? will have been என்றது ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப்ன்றது அது பக்கத்திலே தான் இருக்கும். அது பக்கத்துல இருக்குதோ அதுதான் மெயின் வெர்ப். ஓகேங்களா? ஓகேங்க. சோ அதுதான் டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து ஹெல்பிங் வெர்ப் மெயின் வெர்ப்னு தனித்தனியா சொல்லாம வெர்ப்னு சொல்றேன். ஓகேங்களா? will they அவர்கள் will have been leaving here. அவர்கள் இங்கிருந்து செல்ல போகிறார்கள். ஓகேங்களா? சென்று கொண்டிருக்க போகிறார்கள். you
சப்ஜெக்ட் நீ, அதாவது சப்ஜெக்ட்னு நம்ம சொல்றது எல்லாமே வந்து ஒரு பர்சனை குறிக்கிறதா நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வில்லுன்னு ஸ்டார்ட் ஆச்சுனாவே அது நம்மளுக்கு தெரியும் வேர்ப்ன்ட்டு. ஓகேங்களா? வில் ஹாவ் பீன் லுக்கிங், நீ நீ you will have been looking for a house. நீ வீட்டை தேடிக் கொண்டிருக்க போகிறாய். நீ ஒரு வீட்டை தேடிக் கொண்டிருக்க போகிறாய். ஓகேங்களா? பார்த்து கொண்டிருக்க போகிறாய், பார்த்து கொண்டிருக்க போகிறாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மை ரிலேட்டிவ்ஸ் சப்ஜெக்ட் will have been attending my marriage. என்னுடைய உறவினர்கள்லாம் என்னுடைய திருமணத்தை அட்டன் செய்ய போகிறார்கள். என் உறவினர்கள் என் திருமணத்தை அட்டன் செய்ய போகிறார்கள். her brothers, அவளுடைய சகோதரர்கள் will have been fighting. her brothers will have been fighting. her brothersனா அவளுடைய சகோதரர்கள் சண்டை செய்து கொண்டிருக்க போகிறார்கள், சண்டை செய்து கொண்டிருக்க போகிறார்கள். she, அவள் will have been rejects the offer. அவள் அந்த ஆஃபரை மறுத்து கொண்டிருக்க போகிறாள், மறுத்து விட போகிறாள், அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவா. ஓகேங்களா? அந்த ஆஃபரை அவள் புறக்கணிக்க போகிறாள். ஓகேங்களா? ஐன்றது சப்ஜெக்ட் will have been producing in a new brand. நான் புது பிராண்டை ப்ரொடியூஸ் செய்ய போகிறேன். நான் புது பிராண்டை ப்ரொடியூஸ் செய்ய போகிறேன். நரின் will have been working. நரின் வேலை செய்து கொண்டிருக்க போகிறான். நரின் வேலை செய்து கொண்டிருக்க போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ், ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸோ 2 லாங்குவேஜ்லையுமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு கட்டுரை இல்லைன்னா பேச்சு போட்டி, ஸ்பீச் இங்கிலீஷ், எஸ்ஏ ரைட்டிங்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் தான் நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, 2 சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்க 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.